Good morning students, class 10th standard, subject social economics, unit 5, industrial clusters. Okay. Industrial clusters are groups of firms in a defined geographic area that share common market, technological and skill requirements. An important aspect of cluster is the nature of inter-firm network and interactions. Clusters where firms specialize in one stage of the production process and supply inputs or absorb the output of another firm in the cluster is critical to the efficiency and competence of the cluster. The advantages of industrial clusters or districts was first observed by the famous economist Alfred Marshall in the 1920s when he tried to understand the working of clusters of small firms in the metalworking and textile regions in England. While the nation of an industrial district was developed by Marshall, it was only after the success of small firms in Italy in the 1980s that it became popular. The policy makers in developing countries like India began to promote them actively as they realized that there are several such small firm clusters in the country. Okay. இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன, தொழில் தொகுப்புகள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த தொழில் தொகுப்புகள் அப்படிங்கிறது என்னன்னா பொதுவான இந்த சந்தை தொழில்நுட்பம் இதனுடைய தேவையை என்ன பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா, வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய தொகுப்பு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். ஓகே, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் குரூப்ஸ் ஆஃப் ஃபர்ம் இன் a defined geographic area that are share common market, technologies and skill requirements அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதனுடைய முக்கிய அம்சம் என்னன்னா நிறுவனங்களுக்கிடையே பரஸ்பரமான ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துறது தான், ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது. ஓகேவா, எப்படி தொடர்பை ஏற்படுத்துறது அப்படின்னா ஒரு சிறப்பான தொழில் தொகுப்பை வச்சிருக்கக்கூடிய உற்பத்தி திறன் அந்த நிறுவனங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னா தேவையான இன்புட் எல்லாத்தையும் கொடுக்கறது. ஓகேவா, அதே மாதிரி மற்றொரு என்டர்பிரைசஸ் மற்றொரு ஃபர்ம்ஸ் இருந்ததுன்னா அந்த நிறுவனத்துக்கு என்ன பண்றது தேவையான தொகுப்பீடுகளை கொடுக்கறதுக்கு. இது எல்லாம் இந்த மாதிரியான போட்டி தன்மைக்கு இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது எங்க அப்படின்னா முக்கியமா இங்கிலாந்துல என்ன பண்றோம் அப்படின்னா இங்கிலாந்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா மேக்சிமம் அயன், அந்த அயன் சார்ந்த தொழில்கள் தான் நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்டைல் சார்ந்த தொழில்கள் தான். ஓகேவா, இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் அங்க தேவையா இருந்தது. எப்போ அப்படின்னா இது 1920 ஆல்ஃபர்ட் மார்ஷலே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சொல்றாரு, இந்த மாதிரி 1920 அவங்களோட நம்ம சின்ன சின்ன நிறுவனங்களை சார்ந்துதான் இந்த தொழில்கள் எல்லாமே இருக்கும். அப்ப அந்த தொழில்கள் எல்லாம் ஒரு இடத்துலயே அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த தொகுப்பு, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இது அவர் தான் ஃபர்ஸ்ட் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. பட் ஆனா அது பெருமளவுல அந்த டைம்ல அது என்ன ஆகல அப்படின்னா வெற்றி அடையல. 1980க்கு அப்புறம் தான் இத்தாலியில என்ன பண்ண இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு அதாவது தொழில்துறை மாவட்டம் அப்படின்னு சொல்லி அங்க என்னாச்சு அப்படின்னா உருவாச்சு. அந்த கருத்து பிரபலமாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னா இந்த மார்ஷல், ஆல்பர்ட் மார்ஷலுடைய கருத்துக்கள் பெரும்பான்மையா என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா நிறுவனங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, அதனுடைய சில some of the characters, சில கேரக்டர்ஸ்லாம் என்னன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம். ஜியோகிராபிக்கல் ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், sectoral specialization, close inter-firm collaboration, inter-firm competition based on innovation, a socio-cultural identity which facilitates trust, multi-skilled workforce, active self-help organizations and supportive regional and municipal government. Okay, இது இண்டஸ்ட்ரியல் என்னென்ன கேரக்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜியோகிராபிக்கல் ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுடைய புவியியல் பகுதிகளுக்கு அருகாமையிலேயே இருக்காது. அதாவது அது என்னன்னு சொல்றாங்க எஸ்எம்இ அப்படின்னு சொல்ல, எஸ்எம்இஸ் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த ஜியோகிராபிக்கல் ஏரியாவுக்கு பக்கத்திலேயே, அதாவது எந்த இடத்துல என்ன கிடைக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் பக்கத்திலேயே கிடைச்சதுன்னா பக்கத்திலேயே காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை என்ன பண்ணுதுன்னா ஜின்னிங் ஃபேக்டரியை அமைக்கிறது, ஃபார்ம் பண்றது. அந்த மாதிரி சுகர் எந்த இடத்துல இந்த கேன் அதிகமா சுகர் கேன் அதிகமா விளைஞ்சதுன்னா அந்த பக்கத்திலேயே என்ன பண்றது அப்படின்னா சுகர் இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குறது அப்படிங்கிறது. ஓகே, செக்டோரல் ஸ்பெஷலைசேஷன், துறை சார்ந்த சிறப்பு கவனம். அடுத்து க்ளோஸ் இன்டர்-ஃபர்ம் கொலாபரேஷன், நிறுவனங்களுக்கு இடையே என்ன பண்றது நெருக்கமான அல்லது பரஸ்பர முனையில என்ன பண்றது அப்படின்னா ரெண்டு பேரும் க்ளோஸ்டா இணைஞ்சிருக்கிறது. அதான் க்ளோஸ் இன்டர்-ஃபர்ம் கொலாபரேஷன். நெக்ஸ்ட் இன்டர்-ஃபர்ம் காம்படிஷன் பேஸ்ட் ஆன் இனோவேஷன் அப்படின்னா என்ன, நிறுவனங்களுக்கு இடையேயான போட்டி,
ஓகே, அந்த போட்டி எப்படி இருக்கணுங்கிறாங்க, ஒரு ஆரோக்கியமானதா இருக்கணும். அதுதான் நெக்ஸ்ட் இன்டர்ஃபார்ம் காம்படிஷன் பேஸ்ட் ஆன் இனோவேஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் சோஷியோ கல்ச்சுரல் ஐடென்டிட்டி விச் ஃபெசிலிட்டேட்ஸ் ட்ரஸ்ட். அதாவது என்ன, நம்பிக்கையை அதாவது அந்த எளிதாக்கக்கூடிய சமூக கலாச்சார அடையாளம் இருக்கணும். மல்டி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னா பல்வேறு திறமையான தொழிலாளர்கள். மல்டி ஸ்கில்டு, இன்னைக்கு வந்து ஒரே ஒரு திறமையை நம்பி எங்கேயுமே என்ன பண்றது இல்லை, வேலைகள் வந்து கிடைக்கிறது இல்லை. பலவிதமான திறமைகள் வந்து இருந்தாதான் அவங்க என்ன பண்ண முடியுது அப்படின்னு இன்னைக்கு வந்து தொழில் சார்ந்த நிறுவனங்கள்ல துறையில வந்து முன்னேற முடியுது. அதுக்குதான் என்னது மல்டி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், மல்டி ஸ்கில்டு லேபர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அவன் வந்து அந்த பர்டிகுலர் துறையில மட்டுமே ஒரு சிறந்தவனா இல்லாம என்ன சொல்றாங்க, ஆல்ரவுண்டர், எல்லா துறையிலையும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா துறையிலையும் அவன் எப்படி இருக்கணும், ஸ்பெஷலைஸ்டா இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஆக்டிவ் செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா சுய உதவி குழுக்கள் செயல்படுத்துறது. சப்போர்ட்டிவ் ரீஜனல் அண்ட் முனிசிபல் கவர்மெண்ட். ஓகே, இது வந்து வட்டார மற்றும் நகராட்சிகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஓகேவா, அந்தந்த முனிசிபாலிட்டியில ஆரம்பிச்சாங்களோ அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும், பெரிய பெரிய நகரங்களுக்கு மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதரவு கொடுக்கணும். Okay, the firms are therefore expected to collaborate and compete with one another at the same time. By collaborating they can expand their capacity and also learn from one another. Through competition they are forced to become more efficient. Apart from the Chennai region, industrial growth has been concentrated in several small town clusters throughout the state, with the western region being more dominant. These clusters specialize in a range of activities like clothing, home furnishing, textiles, leather, poultry, coir product, transport equipment servicing, engineering services and auto component making. Okay, இது வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, சில இடங்கள்ல வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டி போடணும். நிறுவனங்கள் என்டர்பிரைசஸ் ஒருவருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், போட்டி போடணும். அதே நேரத்தில் எப்படி இருக்கணும்ன்றாங்க, ஒரு ஒற்றுமையாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து எதிர்பார்க்கிறாங்க. அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் பரஸ்பர ஒத்துழைப்பின் மூலம் தான் என்ன பண்ண முடியுது அப்படின்னா அவங்களுடைய திறனை வந்து அதிகரிக்க முடியும். போட்டியின் மூலம் என்ன பண்றாங்க, அவங்க வந்து திறமையானவர்களாக மாற நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா கட்டாயப்படுத்துறோம். ஓகேவா, ஒரு மல்டி ஸ்கில்டு லேபர் வேணும் அப்படின்னு என்ன பண்றோம் அப்படின்னா மறைமுகமா அவங்க நம்ம இன்சிஸ்ட் பண்றோம், கட்டாயப்படுத்துறோம். அதனால என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஸ்கில்ல வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நன்மை, அதே நேரத்துல யாருக்கும் நன்மையா இருக்கு, இந்த என்டர்பிரைசஸ்க்கும் வந்து நன்மையா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது வந்து அதாவது என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் டெவலப் ஆகாம இந்த சின்ன சின்ன தொழில்கள் மூலமா கம்ப்ளீட் செக்டார் கம்ப்ளீட் அந்த இந்தியாவுமே டெவலப் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா, இது என்னன்னா பாருங்க, நிறைய இந்த தொழில்கள்லாம் மேற்கு வட்டாரத்துல தான் பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து குவிஞ்சிருக்கும். இது என்ன பாருங்க, எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, டெக்ஸ்டைல் சொல்றாங்க இல்லையா, டெக்ஸ்டைல், ஹோம் ஃபர்னிஷிங், ஓகே, லைக் கிளாத்திங் சொல்றாங்க, அப்புறம் ஹோம் ஃபர்னிஷிங், டெக்ஸ்டைலு, லெதர், பவுல்ட்ரி, இது எல்லாமே, அப்புறம் காயர் ப்ராடக்ட், டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட் சர்வீசிங், இன்ஜினியர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மேற்கு பட்டாரத்துல தான் பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து என்ன ஆயிருக்கு, கிளஸ்டர்ஸ் ஒரே இடத்துல வந்து குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுக்கெல்லாம் எப்படி, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹவு டு கிளஸ்டர்ஸ் ஆரிஜின், இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ் ஏற்படுறதுக்கு என்னெல்லாம் காரணங்கள். ஓகே, கிளஸ்டர்ஸ் மே arise due to many factors. Certain clusters evolve over a long time in history when artisans settle in one locality and evolve over countries. Handloom weaving clusters are one example of this development. Or else in some sectors when a large firm is established, a cluster of firms may merge to take care of its input and service requirements. At times government may decide to encourage manufacturing using raw material from a region, which may also lead to mergence of clusters. ஓகே, இந்த எப்படி இந்த கிளஸ்டர்ஸ் எல்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து நிறைய ரீசன் சொல்றாங்க. இருந்தாலும் என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து அந்த கைவினை கலைஞர்கள் எல்லாம் அந்த இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்டிஷியன்ஸ்லாம் இருந்தாலும் அவங்க ஒரு லொக்காலிட்டில அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதிகமான அளவுல வந்து குடியேறி இருப்பாங்க. ரொம்ப நாளா என்ன பண்ணிருப்பாங்க, அங்கே தங்கி இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கதான் அந்த தொழிலை வந்து செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹேண்ட் வீவிங், காஞ்சிபுரத்தை எடுத்துக்கலாம். அங்க இருக்க சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அந்த காஞ்சிபுரம் ஹேண்ட்லூம்ல வந்து நெய்யறதுக்கு அந்த தொழிலாளர்கள்லாம் அங்க பெருமளவுல இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும், அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிருக்கும்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிறைய வந்து சொல்லலாம். ஓகேவா? அப்ப ஒரு பெரிய நிறுவனம் வந்து நிறுவும் போது என்ன ஆகுது அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து கவனிச்சுதான் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்ப சில நேரத்துல வந்து பாக்குறாங்க ஒரு இடத்துல இருந்து தேவையான அந்த ரா மெட்டீரியல்ஸை வந்து பயன்படுத்தி உற்பத்தியை வந்து ஊக்குவிக்க யாரு முடிவு செய்யலாம்? அரசாங்கம் வந்து முடிவு செய்யணும். இதுதான் வந்து என்னன்னா அந்த கிளஸ்டர்ஸ் ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். அதை தாண்டி வேற சில ஏரியா பக்கம் போயிட்டோமா நமக்கு வந்து லேபர்ஸே வந்து கிடைக்காது. லேபர்ஸே கிடைக்காம அந்த இடத்துல அந்த தொழிலை ஆரம்பிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஃபெயிலியரை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சந்திப்போம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி சில இடங்கள்ல சில ரா மெட்டீரியல்ஸ் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் என்ன கிடைக்கும், அதிகமா கிடைக்கும். அப்ப அந்த இடத்துலதான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தொழிலை வந்து செய்யறதுக்கு வந்து முன் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உதவி பண்ணா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிளஸ்டர்ஸ் ஒரே இடத்துல ஏற்படுத்தாம வேற பல இடங்கள்ல சமூக பரவலா அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொண்டு போகலாம் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் இன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல வந்து தொழில் மயமாதலுடைய முன்னேற்றம் அதனுடைய வரலாறு இப்ப பார்க்கலாம். There is a lot of evidence for presence of industrial activities such as textile, shipbuilding, iron and steel making and pottery in pro-colonial Tamil Nadu. Given the vast coastline, the region has been involved in trade with both Southeast and West Asia for several countries. Colonial policies also contributed to the decline of the handloom weaving industry due to competition from machine-made import from England. But some industries also developed during the colonial period and provided the basic for subsequent industrialization in the state. Okay, historical development of industrialization in Tamil Nadu. தமிழ்நாட்டுல எப்படி வந்து முன்னேற்றம், எப்படி வந்து தொழில் வந்து முன்னேறிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ்நாட்டுல பாத்தீங்களா இப்ப நமக்கு வந்து கோஸ்டல் என்ன பண்ண நீண்ட அழகான கடற்கரைகளை உடைய ஒரு மாவட்டமா இருக்கு இல்லையா? சென்னையில ஆரம்பிச்சு அப் டு இந்த எண்ட் கன்னியாகுமரி வரைக்கும் என்ன அப்படின்னா கோஸ்டல் ரீஜன் தான், கோஸ்டல் ஏரியா இருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேட் நம்ம பண்ணல. ஓல்டன் டேஸ் டியூரிங் சங்கம் பீரியட், சங்கா பீரியட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸோடையும் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸோடையும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோடையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ட்ரேட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். பிசினஸ் வச்சுட்டு தான் நம்ம இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். முக்கியமா பாத்தீங்களா எதுலாம் அப்படின்னா டெக்ஸ்டைல், ஷிப் பில்டிங், இந்த பாட்டரி, எக், இந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண நமக்கு நிறைய நம்ம பண்ணிட்டு தான் இருக்கு. நிறைய நமக்கு என்ன இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. ஓகேவா? நிறைய நமக்கு வந்து என்ன ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் வந்து நமக்கு நிறைய இருந்துட்டு இருக்கு. அப்போ இங்கிலாந்துல நம்ம சொல்றோம் இல்லையா இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழில் புரட்சி ஏற்படுறதுக்கு முன்னாடியே இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களோட ட்ரேட் நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம். ஓகேவா? எப்ப இது வந்து நிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எப்ப காலனைசேஷன் காலம் அந்த கலோனிசம் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதோ அப்பதான் என்னாச்சு அப்படின்னா நம்மளுடைய தொழில்கள் நசிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்த்திருக்கோம். Okay, next industrialization in the colonial period. There are two sets of factors that have contributed to the process. The introduction of cotton cultivation in western and southern Tamil Nadu by the colonial government led to the emergence of a large-scale textile sector in these parts, which involved ginning, processing, spinning and weaving operations. The introduction of railway also expanded the market for cotton yarn and helped develop the sector. Second, increase in trade during this period led to industrial development around two of the most active part of this region, Chennai and Tuticorin. The Chennai region also saw the beginning of the automobile sector during the period along with leather. The growth of jaggery industry in South Tamil Nadu is another example of this. Match factories too merged during the colonial period in the Sivagasi region, which later on became a major center for firework production and printing. Fourth, related activity too contributed to the growth of the region. Leather production was also taking place in Dindigul, Vellore and Ambur areas. And western Tamil Nadu, the emergence of textile industries also lead to demand and starting of textile machinery industries in the region. The textile machinery industry in turn led to the rise of a number of small workshops for repair and producers of machinery components. Another major development in the western region in the introduction of electricity from hydroelectric power in the 1930s. Availability of electricity allowed for use of oil engines for drawing groundwater. This led to both expansion of agriculture as well as increase in demand for
oil engines. In turn, it led to emergence of workshop for servicing engines and also for addressing the demand for spare parts. And the foundries began to be set up and agricultural machinery began to the produce. Okay, industrialization in the colonial period அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா என்னன்னா காலனித்துவ காலத்துல எப்படி நம்ம வந்து தொழில்மயமாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல வந்து டூ இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா டூ செக்டார்ஸா வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, the introduction of cotton cultivation in the western and southern தமிழ்நாடு. அதாவது என்னன்னா காட்டன் இண்டஸ்ட்ரி இல்லையா, இந்த காட்டனை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மேற்கு மற்றும் தெற்கு தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தப்பட்ட என்ன பண்றாங்க, இந்த காட்டன் அதிக அளவுல என்ன பண்ணாங்க அப்படின்னா சாகுபடி செய்யறாங்க. இதனால என்ன தொழிற்சாலைகள் அதிகமா வர்றதுக்கு காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெசவு தொழில் வர்றதுக்கு வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நிறைய வர்றதுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா காரணமா இருந்தது அப்படின்றாங்க. இதன் காரணமா என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து ஜின்னிங் ஃபேக்டரி அந்த விதையை வந்து நீக்கிறது, அப்புறம் அழுத்த அதை பிரஸ் பண்றது, ஜின்னிங், ஸ்பின்னிங் அண்ட் வீவிங். ஓகே, பிரஸ்ஸிங், பிரஸ் அது ஸ்பின்னிங் பண்றது, வீவிங் பண்றது, இந்த ப்ராசஸ்ல என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த செயல்பாடுகளால அந்த இடங்கள்ல அந்த ஃபேக்டரிஸ் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்று வந்து இந்த ரயில்வே இண்டஸ்ட்ரி, ரயில் துறையினுடைய அறிமுகம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த பருத்தி நூல் சந்தையை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா விரிவுபடுத்துது. இதன் காரணமா என்ன பண்ணுச்சு அப்படின்னா தொழில் வளர்றதுக்கு ஒரு காரணமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த கலோனியல் கவர்மெண்ட்ல எது ரொம்ப அதிக அளவுல ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா டெக்ஸ்டைல்னா, அதுவும் எந்த ஏரியாக்கள் சொல்றோம், மேற்கு மாவட்டங்கள்ல சொல்றோம். ஓகே, இங்க என்னன்னா அதிக அளவுல வந்து காட்டன் டெக்ஸ்டைல் என்ன பண்றோம், காட்டன் வந்து அதிக அளவு வந்து என்ன ஆகுது அப்படின்னா விளையுது. காட்டன் அதிகமா விளையிறதுனால அப்ப அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல என்ன பண்ணாங்க, என்னென்ன ஃபேக்டரிஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சுன்னா ஜின்னிங் ஃபேக்டரிஸ், அப்புறம் பிரஸிங் ஃபேக்டரி, தென் வந்து ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் ஆப்ரேஷன், இது எல்லாமே அந்த இடத்துல சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல என்னாச்சு இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் ரயில்வே, எப்போ வந்து ரயில்வே வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு, அந்த ரயில் துறை அந்த ரயில்வே டிரான்ஸ்போர்ட்னால என்னாச்சு அப்படின்னா இந்த காட்டன் நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு, ஒரு காட்டன் யான் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு, ஒரு ஏற்றுமதி பண்றதுக்கு, டெவலப்பிங் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. இதனால என்னச்சுன்னா இது இந்த தொழில், இந்த சந்தையை அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, விரிவுபடுத்துறாங்க. ஓகே, செகண்ட் இன்க்ரீஸ் என்ன சொன்னா டியூரிங் this period led to industrial development around two of the most active port in the region. அப்படின்னு ரெண்டாவது அந்த காலகட்டத்துல இந்த பிசினஸ் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொன்னா சென்னை, இன்னொன்னு டுட்டிக்கல், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்டான போர்ட், துறைமுகங்கள் இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா தொழிற்சாலைகள் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ஓகே, ஏன்னா சென்னையை சுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை வந்து நல்லா டெவலப் பண்றாங்க. ஓகேவா, அதே மாதிரி லெதர், தோல் பதனிடக்கூடிய அந்த தொழிற்சாலை, அது எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப அதிக அளவுல அதுக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாக்ரி, வெல்லம், இதெல்லாம் பாத்தீங்களா சவுத், இந்த சவுத் சைடு பாத்தீங்களா இது அதிக அளவுல என்ன ஆகுது அப்படின்னா கிடைக்குது. அதனால என்னாச்சு அதனுடைய உற்பத்தி வந்து அதிகமா இருக்கிறது காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். மேலும் பாத்தீங்களா சிவகாசியில வந்து ஃபயர் பாக்ஸ், ஓகே, மேட்ச் பாக்ஸ், பட்டாசு தயாரிக்கிறது, மேட்ச் பாக்ஸ் தயாரிக்கிறது, அந்த தொழிலாம் அங்க எப்படி இருந்துச்சு. அப்புறம் அது மட்டும் இல்ல பிரிண்டிங், ஓகே, அந்த அச்சு தொழில் மைய, அந்த அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு துறைமுகமா இதெல்லாமே மாறுச்சு. இந்த காலகட்டத்துல என்ன அப்படின்னா இந்த போர்ட், துறைமுகத்தினுடைய வளர்ச்சியை வந்து என்ன சொல்றாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்றாங்க. ஏன்னா உற்பத்தி பண்ண பொருள் எல்லாம் என்ன பண்ணாங்க ஈஸியா அந்த ஹார்பர் மூலமா வெளிநாடுகளுக்கு அவங்க என்ன பண்ணாங்க ஃபாரினுக்கு ஈஸியா கொண்டுட்டு போனாங்க. இதனால முக்கியமா வந்து தொழில் நகரங்களை எதெல்லாம் மாறுச்சு அப்படின்னு சொன்னா திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர், அப்புறம் கோயம்புத்தூர், இது எல்லாமே என்னாச்சு அப்படின்னு சொன்னா நல்லா ஒரு ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றேன். வெஸ்டர்ன் தமிழ்நாடு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் தமிழ்நாடு, இந்த சைடுல என்ன ஆகுது அப்படின்னா டெக்ஸ்டைல் மிஷினரி வந்து நிறைய உற்பத்தி, அதாவது விசைத்தறி தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து நிறைய வந்து உற்பத்தி ஆகுது. இது வந்து நிறைய ஸ்மால், இது சம்பந்தப்பட்ட ஸ்மால் ஒர்க் ஷாப்ல அந்த ரிப்பேரிங் இண்டஸ்ட்ரி, மெஷினரி காம்போனன்ட்ஸ், இது எல்லாம் நிறைய உருவாக ஆரம்பிச்சது. கோயம்புத்தூர், சேலம் இந்த மாதிரி மாவட்டங்களை சுத்தி என்னாச்சு அப்படின்னா வெஸ்டர்ன் ரீஜனை சுத்தி இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சு. இன்னொன்று ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், அதனுடைய பங்கும் இந்த இடத்துல என்ன சொல்ற அதனுடைய ரோலும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ்ல இருந்தப்ப 1930ல நிறைய அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, நிறைய நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைச்சதுனால அந்த எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி என்ன பண்ணாங்க நிறைய சிறு குறு தொழில்கள் எல்லாம் என்ன பண்ணிச்சு நடக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதனால என்னாச்சுன்னா அக்ரிகல்ச்சரும் எலக்ட்ரிசிட்டி இரிகேஷன் மூலமா அக்ரிகல்ச்சரும் என்னாச்சு அப்படின்னா பெருமளவுல வேலை செல்ஃப் சஃபிஷியன்ட் அடைய ஆரம்பிக்கிறோம். அட் த சேம் டைம் எலக்ட்ரிசிட்டி கிடைச்சதுனால
நமக்கு என்ன அப்படின்னா தொழில்துறையிலையும் வந்து முன்னேற வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுமே என்னாச்சு அப்படின்னா ரொம்ப பெருமளவுல வந்து நம்ம தமிழ் சவுத் இந்தியாவில் வந்து பெருமளவுல தொழில் முன்னேறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணங்களா அமைஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டு இயர்லி 1990s. Okay. Soon after independence, several large enterprises were set up by both the center and the state government in different segments, such as the Integral Coach Factory in Chennai to make railway coaches and the Bharat Heavy Electrical Limited (BHEL) in Tiruchirappalli and manufactures to boilers and turbines. BHEL in turn led to the emergence of an industrial cluster of several small firms catering in its input requirements. The heavy vehicle factory was set up to manufacture tanks in Avadi on the outskirts of Chennai. And the Standard Motors too started manufacturing car in Chennai. Ashok Motors, later Ashok Leyland and Standard Motors together helped form an automobile cluster in the Chennai region. The Avadi Industrial Estate was established in the 1950s to support the small and medium companies supplying to the large firms in this region. More hydroelectric power projects in the state were also initiated to increase the spread of electrification. The government played a major role in all this process. The Salem Steel Plant was set up in 1973 to produce stainless steel. Okay. இது இயர்லி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இயர்லி 1990 அப் டு 1990 வரைக்கும் என்ன அதனுடைய வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சுதந்திரத்துக்கு பின் 1990 வரைக்கும் என்னென்ன அப்படின்னு சொன்னாங்க. தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, நிறைய ஸ்கீம், நிறைய பிளானிங் கமிஷன் இதெல்லாம் செட்டப் பண்ணி நிறைய இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்கீம் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப பங்கு நிறைய பண்றாங்க. இதனால பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில பாத்தீங்களா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இன்டகிரல் கோச் ஃபேக்டரி அப்படிங்கறத சென்னையில ஸ்டார்ட் பண்ண ரயில் பெட்டி தொழிற்சாலை. அதே மாதிரி திருச்சியில பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில என்ன அப்படின்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் BHEL அப்படிங்கிறது கொதிகலன் அப்படிங்கிறது என்ன பாய்லர்ஸ், பெரிய பெரிய பாய்லர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தயாரிக்கிறாங்க. இது எல்லாம் யாரு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளுடைய ஸ்டேட்ல வந்து இந்த நிறுவனங்களை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க BHEL அப்படிங்கிற. இது வந்து என்னன்னா இந்த ரெண்டு நிறுவனங்கள் வந்து வந்ததுனால இதனால இந்த ரெண்டு என்டர்பிரைசஸ் வந்ததுனால இதனால சின்ன தொழில்கள் சிறு தொழில்கள் எல்லாம் நிறைய என்னாச்சு அப்படின்னா அடிஷனலா ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வேற அதர் மெட்டீரியல்ஸ் இது எல்லாம் தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு இவங்களுடைய தேவைகள் வந்து அவங்களுக்கு தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்னை அந்த அவுட்டர் புறநகர்ல பாத்தீங்கன்னா ஆவடியில பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா போர் தளவாடங்கள் தயாரிக்க அந்த இது வந்து நிறுவுறாங்க. ஓகேவா. ஆவடியில பாத்தீங்களா என்ன அது அதுக்கப்புறம் அசோக் லேலண்ட், அசோக் மோட்டார்ஸ் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இந்த ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வந்து இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மோட்டார் தொழிற்சாலையை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாகனத்துறையினுடைய தொழில் வந்து நம்பர் 1 பிளேஸ்க்கு வருது. அப்ப அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற தொழில்களும் என்ன ஆகுது அப்படின்னா வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1950ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பெரிய என்டர்பிரைசஸ் இவங்களெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பெருமளவுல வந்து இன்வைட் பண்றாங்க. அவங்க இன்வைட் பண்ணி இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க வராங்க. அதன் மூலமா சின்ன சின்ன தொழில்களும் நிறைய டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 1973ல சேலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது செயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு எஃகு தொழிற்சாலை 1973ல சேலத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் the Coimbatore region also witnessed diversification from textile to textile machinery as well as agricultural machinery like electric motors and pump set for drawing ground waters. So கோயம்புத்தூர் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைலையும் நம்பர் 1 இருக்காங்க. அடுத்து மோட்டார் தயாரிக்கக்கூடிய அந்த மோட்டார் தான் தெரியலையா, வீட்டுக்கு தேவையான அந்த மோட்டார் தயாரிக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் மோட்டார் பம்ப் செட் அது தயாரிக்கிறதுலயும் நம்பர் 1 யாரு இருக்காங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்தவங்க இருக்காங்க. அந்த இடத்துல கோயம்புத்தூர்ல அந்த தொழில் என்ன இருக்கு அப்படின்னா நல்லா முன்னேறி இருக்கு. எப்படி வந்து சென்னையில வந்து எந்த கிளஸஸ் அதிகம்னு சொன்னோம், அதாவது மோட்டார் கனரக ஹெவி வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி தொழில்கள் அங்க டெவலப் ஆச்சு. இங்க அதே டைம்ல கோயம்புத்தூர் சைடு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைலும் என்னன்னு சொல்றோம் நம்ம எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் பம்ப் செட் இந்த தயாரிக்கிற தொழில் இந்த பக்கம் டெவலப் ஆகுது. 1970s and 1980s saw the setting up the emergence of powerloom weaving clusters in the Coimbatore region as well as expansion of cotton knitwear cluster in Tirupur and home furnishing clusters in Karur. This period also saw more encouragement of the small and medium sector with
successful case of how such policy efforts to promote industrial estates help develop industries in background regions. Okay, எப்படி கோயம்புத்தூர் அதை சார்ந்த பகுதியில் நம்ம சொன்னோம் இல்லையா, டெக்ஸ்டைல் மட்டும் டெவலப் ஆகல, அதை சார்ந்த மற்ற தொழில்களும் மோட்டார் பம்ப் செட் இதுவும் வந்து டெவலப் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அதோட என்னாச்சு அப்படின்னா திருப்பூர்ல பின்னலாடை தொழில்கள், ஓகேவா, நிட்டிங் ஒர்க்ஸ் அதுவும் டெவலப் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்களா, அது மட்டும் இல்லாம ஒசூர்ல பாத்தீங்களா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர், ஒசூர்ல ஒரே இடங்கள்ல இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் நிறைய தொழிற்சாலைகள், அது என்ன அப்படின்னா எல்லாமே அங்க ஒசூர்ல வந்து கலந்து எலக்ட்ரிக்கல்லையும் மோட்டார் தொழிலையும், அதாவது ஐடி செக்டார்லயும் அங்க நம்பர் 1 இருக்கு. அதே நேரத்துல மோட்டார் செக்டார்ஸ்லயும் நம்பர் 1 சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிளஸ்டர்ஸ் எங்க உருவாச்சு அப்படின்னா ஒசூர் போன்ற ஏரியாக்கள்ல வந்து உருவாச்சு. அப்ப ஒசூர்ல என்ன பண்ணாங்க, விரிவாக்கப்பட்ட தொழில் தோட்டங்கள்லாம் அதை வந்து நம்ம சொல்றோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய அதை வந்து தொழில் தோட்டங்கள், ஓகேவா, அது இண்டஸ்ட்ரியல் ஹப் அப்படின்னே வந்து அந்த ஏரியாக்களை வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, the last categories industrialization in தமிழ்நாடு liberalization phase. ஓகே, தமிழ்நாட்டுல வந்து தொழில் மயமாதல் எப்ப அப்படின்னா லிபரலைசேஷன் தாராளமயமாதல் அந்த கட்டம் வந்தது இல்லையா, அப்பதான் தமிழ்நாட்டுல வந்து என்னாச்சு அப்படின்னா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலைசேஷனை வந்து நம்ம வந்து சந்திக்கிறோம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The final phase of industrialization is the post reform period. Since the early 1990s the reforms made the state government more responsible for resource mobilization and they were forced to compete with each other to attract private investment for industrialization. Incentives such as cheap land, tax concession and subsidies for quality power were all offered to investors. Trade liberalization and currency devaluation also help open up export market. This lead to two major development. Okay, 1990 ல பாத்தீங்களா நம்மளுடைய எக்கனாமிக் எல்பிஜி அப்படின்னு கொண்டு வந்த லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த லிபரலைசேஷன் மூலமா தமிழ்நாட்டுல எப்படி அந்த சீர்திருத்தத்துல தொழில் மயமாச்சு அப்படின்னா இது வந்து இறுதி கட்டம். அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த தொழிலை வந்து தனியார் மயமாக்குறதுக்கு, தனியார் முதலீடாளர்களை வந்து ஈர்க்கிறதுக்கு பலவிதமான சலுகைகளை வந்து என்ன பண்ணாங்க இவங்க கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மலிவான நிலம், வரிச்சலுகை, மானியம், இது எல்லாமே கொடுக்குறாங்க. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா வெளி மாநிலங்கள்ல இருந்து இல்ல வெளிநாடுகள்ல இருந்து நிறைய முதலீட்டாளர்களை வந்து ஈர்க்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து தொழில்களை வந்து தொடங்குறாங்க. இதனால என்ன ஏற்றுமதி சந்தைகளை வந்து திறக்கிறதுக்கு மிக முக்கியமான வந்து ஒரு வாய்ப்பா இது அமைஞ்சது. இதனால என்னன்னா சிறு தொழில்களும் வந்து சிறு குறு தொழில்களும் என்னாச்சு அப்படின்னா நல்ல முறையில வந்து முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சது. அதனால சென்னையை நம்ம என்னன்னு சொல்றோம், டெட்ராய்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, டெட்ராய்டு ஆஃப் சவுத் ஏசியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகள்லாம் என்னாச்சு அப்படின்னா தொழில்துறையில அந்த கனரக தொழில் துறையில வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 பிளேஸ் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எப்படி வந்து இந்த எக்கனாமிக்ஸ்ல வந்து தொழில் பொருளாதார முன்னேற்றத்துக்கு எப்படி 2 வழியில வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, first because of the trade liberalization measures exports of textile, home furnishing and leather products began to grow rapidly. Second, effort to attract investment led to entry of leading multinational firms MNCs into the state, especially in the automobile sector. Since automobile sector relies heavily on component makers, entry of MNCs not only brought along other MNC component supplies but also open up new market opportunities for domestic component producers. Chennai region also emerged as a hub for electronic industry with MNCs such as Nokia, Foxconn, Samsung and Flextronics open plants on the city's outskirts. A significant share of this investment have come up in special economic zone in the districts bordering Chennai. Tamil Nadu has often been hailed as a model for successfully using the SEZ route to attract productive investment. Okay, first நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த தாராளமயம் லிபரலைசேஷன் மூலமா அந்த நடவடிக்கை காரணமா என்ன அப்படின்னா முக்கியமா டெக்ஸ்டைல் நம்மளுடைய இந்த ரெடிமேட் நிட்டிங் நம்மளுடைய டெக்ஸ்டைல் துறையில நம்பர் 1 இருந்து நம்ம என்ன பண்ண நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம், ஏற்றுமதி பண்றோம். அடுத்து வீட்டு அலங்கார பொருள், ஹோம் ஃபர்னிஷிங், அது எங்க அதிக அளவுல நடக்குது அப்படின்னா கரூர் மாதிரியான ஏரியாக்கள்ல அதிகமா நடக்குது. நெக்ஸ்ட் லெதர், தோல் பொருள், இது எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். அது அதிக அளவுல நம்மளுடைய தேவைக்கு போக மிகுதியா இருக்கக்கூடியதை யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ஆல்மோஸ்ட் நம்ம தான் என்ன பண்ணிருக்கோம் அதிக அளவுல பெருமளவுல என்ன பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான முதலீட்டாளர்களை வந்து ஈர்க்கிறதுக்கு என்ன பண்ண எம்என்சிஸ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல என்ன ஆச்சுன்னா தமிழகத்துல அதிக அளவுல தமிழ்நாட்டுல வந்து வர ஆரம்பிக்குது. ஓகேவா, முக்கியமா பாத்தீங்கன்னா எதுல அப்படின்னு சொன்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வாகன தொழில் துறையில தான் அவங்க வந்து வராங்க. ஓகேவா, இது வந்து என்னாச்சு அப்படின்னா இது அவங்க வந்து எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் இன்க்ளூடிங் எல்லாமே வராங்க. இதை தாண்டி
அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா ஐடி செக்டார் அந்த துறையிலையும் வந்து சென்னையை நோக்கி நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா சாம்சங், இந்த ஃபாக்ஸ்கான், இந்த நோக்கியோ, பிளெக்ஸ்ட்ரானிக்ஸ் அப்படி போன்ற இந்த நிறுவனங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னை அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க உருவாக்குறாங்க. இதனால இந்த உள்நாட்டு உதிரிபாக பொருட்கள் என்ன ஆகுது அப்படின்னா அதிக அளவுல வந்து உருவாக ஆரம்பிக்குது. இந்த சென்னையை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படி சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா என்னன்னா மிகப்பெரிய ஒரு மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு மாவட்டமா அது விளங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அதர் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்களா எது அப்படின்னா சுகர் இண்டஸ்ட்ரி, ஃபெர்டிலைசர்ஸ், சிமெண்ட், அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ், அயர்ன் அண்ட் ஸ்டீல், கெமிக்கல்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் இது எல்லாமே நம்ம நீண்ட காலமா என்ன பண்ணா உற்பத்தி பண்ணிட்டு தான் வரோம். அந்த மாடர்னைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நவீன முறைகளை உற்பத்தி பண்ணி பல வெளிநாடு நிறைய கண்ட்ரீஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம். So because of these factors, Tamil Nadu at present has the largest number of factories among all states in India and also has the largest share of workforce employed in manufacturing. Importantly, in its more labor intensive compared to other industrially advanced states like Maharashtra and Gujarat. The major industries are automobiles, auto components, light and heavy engineering, machinery, cotton textile, rubber and food products, transport equipments, chemicals and leather goods. Unlike other states, the industries are spread across all regions of the state. There are 27 clusters in 13 districts, which many of them being export oriented as well. The state has a well developed network of road, rail, air and major port. Okay. So இந்த ஃபேக்டர்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழ்நாடு இந்தியாவில் வந்து எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா அதிகமான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னா உற்பத்தி துறையிலையும் பார்த்தீங்கன்னா அதிகமான நம்ம ப்ரொடக்ஷன் அதிகமா பண்றோம். அதே மாதிரி நிறைய லேபர்ஸ் என்ன பண்றாங்க இங்க இருக்காங்க. முக்கியமா மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாதிரி முன்னேறிய மாநிலங்களோட என்ன பண்றோம் நம்மளும் அவங்களோட போட்டி போட்டு ஒப்பிடும்போது என்ன பண்றோம் அப்படின்னா நம்மகிட்டயும் அதிக அளவுல நாமளும் வந்து உற்பத்தி பண்றோம். எதுலாம் சொல்றாங்க பாருங்க, முக்கியமா வந்து காட்டன் டெக்ஸ்டைல், ஆட்டோமொபைல்ஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், லைட் அண்ட் ஹெவி இன்ஜினியரிங், மிஷினரி, காட்டன் டெக்ஸ்டைல், ரப்பர், ஃபுட் ப்ராடக்ட், டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ், கெமிக்கல்ஸ், லெதர் அண்ட் லெதர் கூட்ஸ் இது எல்லாத்துலையும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 13 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பார்த்தீங்களா 27 கிளஸ்டர்ஸ் வந்து இருக்கு. 13 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயே 27 கிளஸ்டர்ஸ் அந்த ஒரு தொகுப்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. இது முழுக்க முழுக்க எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்காங்க. அதுக்கு தேவையான நெட்வொர்க் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. குறிப்பா ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ரயில் இருக்கு, ஏர் இருக்கு, மேஜர் போர்ட் முக்கியமான துறைமுகங்களும் வந்து இங்க இருக்கு. இந்த காரணங்களை நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய கட்டமைப்பு இதை தாண்டி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லயும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா நம்பர் 1 இருக்கும். அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. The diffusion of industrialization also implies a widening of the social base of entrepreneurship. Unlike in North India, where entrepreneurs and business groups are drawn mostly from merchant communities in Tamil Nadu, the entrepreneurs come from a dispersed social background with a relative small size of capital. Further, a spatial spread of industries in higher. The state also has a better mix of large, small and household industries. This diffuse process of industrialization and corresponding urbanization has paved the way for better rural-urban linkages in Tamil Nadu than in most other states. Okay. இந்த தொழில்மயமாதல் வந்து நிறைய பரவினாலும் யார் வந்து இங்க அப்படின்னா தொழில் முனைவோர் சொல்லி என்டர்பிரனர் அவங்க வந்து சமூக நலனை வந்து என்ன பண்ணுது விரிவுபடுத்துது. அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஸ்மால் ஸ்கேல்ஸ் நிறைய வருவா, ஸ்மால் மீடியம் நிறைய வர நிறைய என்டர்பிரனர்ஸை வந்து இங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்னா உருவாக்கி இருக்கு. ஸோ அவங்களுடைய ரோல் இங்க என்ன பண்ணிருக்குன்னு சொல்றோம் தமிழ்நாட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கு. இவங்க இதுக்கு மாதிரி பெரும்பாலும் வந்து என்ன பிசினஸ் அந்த மர்ச்சண்டை வந்து நம்ம வந்து சார்ந்துதான் இருந்தோம். ஆனா இப்ப வந்து எப்படி நார்த் இந்தியாவில வந்து தொழில் முனைவர் என்டர்பிரனர் இருக்காங்களோ அதே மாதிரி இல்லாம நம்ம வந்து எப்படி இருக்கோம் ஒரு பின்தங்கிய சமூக பின்னணியில இருக்கிறதுனால ஒரு பிசினஸ் நம்ம தொடங்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு தேவையான மூலதனத்தை வந்து ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன அளவுல தான் வந்து நம்மளால வந்து என்ன பண்ண முடியுது கேபிட்டலை வந்து நம்மளால கொடுக்க முடியுது. ஆனா தமிழ்நாட்டுல வந்து அப்படி
இப்படி இருந்தாலும் தொழிற்சாலைகளை வந்து என்ன இருக்கு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமான வந்து ஒரு பரவல் அதிகமா வந்து இருக்கு. ஏன்னா நம்மளுடைய கேபிட்டல் அந்த கேபிட்டல் வந்து கம்மியா இருந்தாலும், ஏன்னா பெரிய பெரிய அளவுல வந்து கேபிட்டல் பண்றதுக்கு, பெரிய முதலீடுகளை பண்றதுக்கு நம்ம கிட்ட அதுக்கு உண்டான மாதிரியான செல்வந்தர்கள் இங்க இல்ல. when compared to நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தேவையான இன்வெஸ்டர்ஸ் இங்க இல்ல. இருந்தாலும் தொழிற்சாலைகள் எப்படி இருக்குன்னா பரவலா இருக்கு. ஓகே, எப்படின்னா மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல். ஓகே, அந்த அது மூலமா நம்ம கிட்ட எப்படி இருக்குன்னா தேவையான அளவுக்கு தொழில் வந்து இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்றாங்க. சிறிய மற்றும் நம்ம என்னன்னா பெரிய ஹவுஸ் ஹோல்டு ஃபர்னிச்சிங்கா இருக்கட்டும், டெக்ஸ்டைல் இருக்கட்டும், இதுல எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மிக்சிங், ஒரு கலவையான தொழில்கள் பார்த்தீங்களா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. முக்கியமா எல்லாத்துலயுமே இருக்கும் இல்லையா? எப்படி இருக்கும், ஹெவி வெஹிக்கிள்ஸ்லயும் இருக்கிறோம், ஸ்மால் ஸ்கேல்லையும் இருக்கிறோம், டெக்ஸ்டைல்லையும் இருக்கிறோம், லெதர்லையும் இருக்கிறோம், சுகர் ப்ரொடக்ஷன்லையும் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கிறோம், பவுல்ட்ரி, அக்ரிகல்ச்சர். ஸோ எல்லாமே என்ன சொல்றாங்க, மிக்சிங், ஒரு கலவையான தொழில்கள் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த தொழில் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியுது, சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு முன்னேற்ற பாதையில தான் வந்து இருக்கு. இதனால என்ன இருக்கு அப்படின்னா நிறைய நகரமயமாதல், அர்பனைசேஷன். ஓகேவா, நிறைய நகரமயமாதல் வந்து இருக்கு. அதாவது மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கிடைச்சு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா அமைந்து, ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு மாநிலமா தமிழ்நாடு வந்து திகழ்ந்துட்டு தான் இருக்கு. ஜிடிபியில பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து நம்ம சொல்லிக்கக்கூடிய அளவுல ஒரு நம்பர் 1 பிளேஸ்ல தான் வந்து இருக்கு. எல்லாமே நம்ம நாட் ஒன்லி ஃபார் பிசினஸ் செக்டார்ஸால தான் நமக்கு வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் நிறைய கிடைச்சிருக்குன்னு, ரயில்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்றோம், ரோட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்றோம், ஏர் ஃபெசிலிட்டிஸ் நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்றோம். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த தொழில் துறையில ஏற்பட்ட இந்த கிளஸ்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் தான் மிக முக்கியமான ஒரு ரீசன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.